ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழில் அழகு 7 சரிங்களா, அதிலிருந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கல்வி சரிங்களா, அதை பற்றி நம்ம பார்ப்போம். கல்வி இதில் முதல் குறள் பார்த்தீங்கன்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதோட பொருள் பாருங்கள், நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும் சரிங்களா. நூல்களை எப்படி படிக்கணும்னா குற்றம் இல்லாமல் படிக்க வேண்டும். ஸோ எப்படி படித்தோமோ அதன்படி தான் நடத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இதில் கசடு அப்படின்னா குற்றம், கசடுனா என்னதுன்னா குற்றம், நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க, நிற்கனா என்னது கற்றவாறு நடக்க சரிங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இரண்டாவது குறள் பாருங்கள், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு சரிங்களா. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணும் எழுத்தும் ஆகிய இரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவார் சரிங்களா. எண்ணும் எழுத்துமே அதாவது எண்ணும் எழுத்தும் இந்த இரண்டும் மனிதர்களுக்கு இரண்டு கண்கள் சரிங்களா. எண்ணுனா எண்கள் சொல்லலாம், கணக்குன்னு சொல்லலாம். எழுத்துங்கிறது இலக்கண இலக்கிய வடிவங்கள் அல்லது வரி வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது குறள் பாருங்க, கண் உடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையவர் கல்லாதவர் சரிங்களா. கண் உடையவர் என்பவர் கற்றோர் சரிங்களா. முகத்திரண்டு புண் உடையவர் கல்லாதவர் சரிங்களா. இது மீனிங் பாருங்கள், கல்வி கற்றவர் கண் உடையவர் சரிங்களா. அவங்க கல்வி கற்றாங்கன்னா அவங்களுக்கு கண் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கல்வியை மட்டும் கற்கலை அப்படின்னா முகத்தில் 2 புண் உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்தது நாலாம் குறள், உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பு சரிங்களா. அறிவில் சிறந்தவர்களுடன் நம்ம பேசி பழகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா. ஆனால் அவங்கள விட்டு போகும்போது தான் அவங்கள இனிமேல் எப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னு நமக்கு மனசு எண்ணிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு முடிவு தான், அந்த ஒரு பிரிவு தான் புலவரோட இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. உவப்ப தலைக்கூடி, உவப்பனா மகிழ அப்படின்னு அர்த்தம், உவப்பனா மகிழ, தலைக்கூடினா ஒன்று சேர்ந்து சரிங்களா. உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது குறள், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் சரிங்களா. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் சரிங்களா. ரொம்ப ஈஸி. செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல சரிங்களா. செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் சரிங்களா. பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செல்வம் உடைய முன்னாடி, அதாவது செல்வம் அதிகமான பணக்காரங்க முன்னாடி ஏழைகள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு பணிந்து தான் இருப்பாங்க சரிங்களா. ஆனால் கற்றவர் முன் பணிந்து கற்பவர் உயர்ந்தவர் சரிங்களா. நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கு முன்னாடி நம்ம அவங்கள பணிந்து படித்தோம்னா நம்ம உயர்ந்தவர் சரிங்களா. அவங்கள பணியாமல் நம்ம படிக்கவே இல்லைன்னா அவங்க எல்லாருமே என்னது தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் மீனிங் பாருங்கள், அதாவது உடையார் அப்படின்னா செல்வர் சரிங்களா. உடையார்னா செல்வர், இல்லார்னா ஏழை, இல்லார்னா ஏழை, ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு, கடையர்னா தாழ்ந்தவர் சரிங்களா. அடுத்து ஆறாவது குறள் பாருங்கள், தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு சரிங்களா. மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் சரிங்களா. ஒரு மணற்பாங்கான இடத்துல தோண்டிகிட்டே இருந்தால் நீர் வரும். அதே மாதிரி அதே போல் மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்கள் அறிவு வளரும் சரிங்களா. மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்களுடைய அறிவு வளரும் சரிங்களா. ஸோ அந்த அது போலன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறைந்து வந்திருக்கு இந்த இடத்துல சரிங்களா. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி, மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு உவம உருபு மறைந்து வந்திருக்கு, அதுதான் அது போல் சரிங்களா. அது மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு, இது உவமேயம் சரிங்களா. ஸோ இப்படி ஒரு 2 சொற்றொடர் இணைக்கும் உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்த 2 குறள்னு சொல்லியிருக்கிறோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இதில் தொட்டனைத்தும் அப்படின்னா, தொட்டனைத்துனா தோண்டும் அளவு, தொட்டனைத்துனா தோண்டும் அளவு, மாந்தர்னா மக்கள் சரிங்களா. அடுத்து 7வது குறள் பாருங்கள்,
யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சரிங்களா? கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன்னூராகும். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன்? சரிங்களா? யாதானும் நாடாமல் ஊறாமல். சரிங்களா? யாதானும் நாடாமல்னா கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடு, ஊறாமல்னா எந்த ஊரும் தன் ஊராகும். சரிங்களா? இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர்னா இதில் எல்லாம் அறிந்தும் சிலர் தான் சாகும் வரை கல்வி கற்காமலே இருக்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டிருக்கு. சரிங்களா? சாந்துணையும்னா சாகும் வரையும். சரிங்களா? சாந்துணையும்னா சாகும் வரையிலும். அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது குறள். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. சரிங்களா? ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இதில் எளிமை அதாவது ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பே தரும். சரிங்களா? ஒரு பிறவியில் நம்ம கற்றுக்கொள்ளும் ஒரு நல்ல அறிவு தான் இனி வரும் அடுத்தடுத்த பிறவிகளும் நமக்கு ஒரு பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 9வது குறள். தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். சரிங்களா? தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இதில் காமுறுவர் அப்படின்னா என்னென்னா விரும்புவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேல் மேலும் கற்க விரும்புவர். சரிங்களா? ஸோ நம்ம எதன் மூலமாக இன்பம் அடைகிறோம்? ஒரு கல்வி கற்கிறோம், அதனால் நம்ம இன்பம் அடைகிறோம். அதே மாதிரி உலகமும் இன்பம் அடைவதை நம்ம பார்க்குறோம். அந்த கல்வி மூலமாக ஒரு உலகம் இன்பம் அடைவதை பார்க்குறோம். அதனால் மேன்மேலும் கற்க நம்ம விரும்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தாங்கள் இன்பம் அடையும் கல்வி, தாங்கள் இன்பம் அடையும் கல்வி, அதே கல்வியால் உலகம் இன்பம் அடைவதை நாம் நேரில் பார்க்குறோம். ஸோ அதனால் நாம் மேன்மேலும் அந்த கல்வியை கற்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 10வது திருக்குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. சரிங்களா? பொருள் பாருங்க. ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வி. சரியா? ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம்னா அது கல்வி தான். சரிங்களா? கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாமே செல்வமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம், மாடுனாலும் செல்வம் தான். சரிங்களா? கேடில் விழுச்செல்வம் கல்வி. சரிங்களா? ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வி அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படின்னா கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாமே செல்வமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த 10 குறளும் படிச்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.